திமுகவில் இன்றைய தினம் விருப்ப மனு அளிப்பதற்காக அண்ணா அறிவாலயத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பல்வேறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் மனு அளித்து வருகிறார்கள். ஏறக்குறைய 20ஆம் தேதி தொடங்கிய விருப்ப மனுவானது இன்று ஏறக்குறைய 11வது நாளாக நடைபெறக்கூடிய நிலையில இன்றைய தினம் அதிக அளவில் ஆதரவாளரோடு விருப்ப மனு அளிக்க வந்திருக்காங்க. விருப்ப மனு அளித்தவரிடம் கேட்கலாம். இப்ப நீங்க எந்த தொகுதிக்கு விருப்ப மனு அளிச்சிருக்கீங்க? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு, உங்களுடைய பலம் என்ன? வணக்கம், என் பேர் சூரப்பள்ளம் சோ விஜயகுமார். நான் தஞ்சை தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக இருக்கேன். நான் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு அளிச்சிருக்கேன். வெற்றி வாய்ப்புன்னா திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியை தொடர பொதுமக்கள் அனைவரும் பெருவாரியான ஆதரவை தற்போது வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி தொடரும்னு அதற்காக நானும் அதில் பங்கு பெறணுங்கிறதுக்காண்டி நான் இன்னைக்கு தேதியை தேர்வு செய்யறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு இறுதி நாள்னு சொன்னாங்க. பார்த்தா இன்னைக்கு நீட்டிச்சிருக்காங்க தேதி. மற்றபடி வேற ஒன்றும் அதில் ஒன்றும் தெரிவிக்கல. இன்னைக்கு எங்களோட மண்டல பொறுப்பாளர் கட்டினாரு. மண்டல பொறுப்பாளர் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு கட்டினாங்க. அதனால இன்னைக்கு நாங்களே எல்லாரும் கட்டோம். இன்னைக்கு எங்க பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எல்லாருமே இன்னைக்கு தான் கட்டியிருக்கோம். தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் இன்றைய தினம் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அமைச்சர் நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் அதேபோல் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டவர்களும் இன்றைய தினம் விருப்ப மனு அளித்திருக்காங்க. தொடர்ந்து பெண்கள் பலரும் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஊர்வலமாக ஆயிரக்கணக்கானோர் திமுக தொண்டர்கள் ஊர்வலமாக இன்றைய தினம் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விருப்ப மனுவை ஒட்டி அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து ஒரு திருவிழா கூட்டம் போல இந்த கூட்டமானது காணப்படுகிறது. தங்களுடைய ஆதரவாளர்களோடு விருப்ப மனு அளித்து வருகிறார்கள். விருப்ப மனுவிற்கு ஒரு மனுவிற்கு பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் வீதமும் அதேபோல தனித்தொகுதி பெண்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விருப்ப மனுவில் பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வெற்றி வாய்ப்புக்கான காரணங்கள், ஏற்கனவே போட்டியிட்ட தேர்தலும் அதனுடைய முடிவுகளும், வேறு ஏதாவது கட்சியில இருந்திருக்கீங்களா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்காக தொடர்ந்து நடத்திய போராட்டங்கள் உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் இந்த விருப்ப மனுவிலே கேட்கப்பட்டிருக்கிறது. விருப்ப மனுவின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நேர்காணல் தேதியானது அறிவிக்கப்படும். நேர்காணல் தேதியின் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக முதலமைச்சர் விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணல் நடத்த இருக்கிறார். தங்களுக்கு சாதகமான தொகுதி மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் பேரிலையும் ஏற்கனவே முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பலரும் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. முதலமைச்சர் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும் அதேபோல துணை முதலமைச்சர் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முதலாக விருப்ப மனுவை அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் தான் அளித்தார்கள். அதேபோல அடுத்த கட்டமாக திமுகவுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் அதேபோல அமைச்சர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை அனைவரும் ஆர்வமாக தற்பொழுது விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய திமுக அடுத்த கட்டமாக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு தொகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் அந்த காட்சிகளை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்களுக்கான ஆதரவாளர்களோடு தொடர்ந்து விருப்ப மனுவை அளித்து வருகிறார்கள். 200 தொகுதி என்ற இலக்கோடு திமுக தேர்தல் பணி ஆற்றி வரக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகளும் நடத்தி வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவதற்கு தொடர்ந்து இன்றைய தினமும் விருப்ப மனு உள்ளிட்ட பணிகளை திமுக தீவிரப்படுத்தி வருகிறது. பெண்கள், இளைஞர்கள் அதிகமாக இந்த முறை திமுகவில் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் தங்களுக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்து வருகிறார்கள். காலை முதலே இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டமானது காணப்படுகிறது. இன்றைய தினம் ஏற்கனவே மார்ச் 2ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில அதனையொட்டி கூட்டமும் அதனையொட்டி தொடர்ந்து அதிக அளவில் விருப்பம் தெரிவித்து வருவதால் 6ஆம் தேதி வரை அந்த 4 நாட்களுக்கு நீட்டித்தும் தேதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த விருப்ப மனுவை ஏராளமானோர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்திருப்பதால் இங்கு ஒரு திருவிழா கூட்டம் போல அண்ணா அறிவாலயம் காணப்படுகிறது. ஒருபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒருபுறம் விருப்ப மனு, ஒருபுறம் தேர்தல் பரப்புரை உள்ளிட்ட பணிகளில் திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில
திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது தங்களுடைய தேர்தல் பணிகளை அடுத்த கட்டத்திற்கு தீவிரப்படுத்தும் வகையில் விருப்ப மனு, அடுத்த கட்டமாக நேர்காணல் உள்ளிட்ட பணிகளும், அதேபோல இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவினுடைய ஆலோசனை கூட்டமும் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. கனிமொழி தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறக்கூடிய நிலையில தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் இந்த விருப்ப மனுவால் ஒரு திருவிழா போல காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு விதவிதமாக வித்தியாசமாக தங்களுடைய அணுகுமுறையோடு தங்களுக்கு விரும்பக்கூடிய தொகுதியில் விருப்ப மனுவை திமுகவினர் அளித்து வருகின்றனர்.